டான்சர் வந்திருக்கு. நல்லா இருக்கீங்களா? 2 டான்ஸா? டேய் தம்பி, டான்ஸ் எல்லாம் கிடையாது, கொண்டே பார்த்து முடிவு பண்ணாத. நல்லா இருக்கீங்களா? பல ஊர்ல சொல்லியிருக்கேன் ராதா செல்வி, நான் நல்லா இருக்கேன். சரி, நீங்க நல்லா இருக்கணும். நல்லா இருப்பேன். என்னைக்குமே நீங்க நல்லா இருக்கணும். என்னைக்குமே நீங்கள் நல்லா இருக்கணும். அதான் நான் வாழ்த்திட்டு போறேன். கண்டிப்பா வாழ்த்துட்டு போறோம்னு சொல்லாதீங்க. நம்ம ஒண்ணா தான் இருப்போம்னு சொல்லுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? முதல்ல உங்களை கரெக்ட் பண்ற வேலை தான். என்ன இனிமேல் நீங்க கரெக்ட் பண்ணா கரெக்ட் பண்ணாட்டி என்ன? அப்படி பேசாதீங்க. மனசுல ஒண்ணு முடிவு எடுத்துட்டோம்னா அத கடைசி வரைக்கும் நிறைவேற்றி ஆகணும். அத நிறைவேத்துறதுனால தான் நான் அந்த முடிவை சொன்னேன். அதனால தான் நானும் உங்களை விட மாட்டேன்னு நான் சொல்ல வர்றேன். வெறியல விடல, அப்புறம் பாத்துக்குவோம். பேச்சு வாக்குல இருக்கணும். சம்பந்தம் இல்லாத பேச்சை என்கிட்ட நீங்க பேசக்கூடாது. ஏன் நீ வேணா சம்பந்தப்படுத்தி வேணா பாருவே. வாக்குவாதம் என்கிட்ட நீங்க வச்சுக்க கூடாது. வாக்குவாதம் எதுக்குமா? முத வாக்குவாதம் ஒரு பொம்பளை கிட்ட என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும். இருமா, என்னடா டப்பாவில் கொண்டாந்து கொடுக்குற? கப்பு இருக்கா? உள்ள எதையும் வச்சிருக்கானான்னு தெரியலையே. குட்டி பாம்பு இருக்காம பாத்து தானே வேட்டியை தூக்கிக்கிட்டு வந்து கப்பை கொடுக்குறேன். இருமா, குண்டியும் இல்ல மண்டையும் இல்ல, கை போட்டு அடிக்க கடன் சொல்றவன. என்னடா அது? எனக்கு தெரியல, என்னமோ அது கொடுத்துட்டு போறேன். ஓடாதரி, நானும் உன் கூட தாண்டி இருக்கேன். தீப்பொட்டி அட்டையெல்லாம். அடே, இதை எங்கடா கிடந்து எடுத்து வந்த? அட சண்டாலா, ஏண்டா உள்ள எலுமிச்சம்பழம் கிடக்கு, மிக்ஸ் முட்டாயி, குங்குமம், இதை எங்கடா கரவாட்டு வந்த? ஏடா பப்பு டான்ஸுக்கு செய்வியாட வச்சுட்டு போற? வரலடா, செய்வன வச்சிருக்கேன் உனக்கு. ஒழுக்கமா நீ ஆளலன்னா இந்த எலுமிச்சம்பழத்தை எங்க வைப்பேன்னு தெரியாது. ஏன் ஜூலாயுதத்துல சொருகு பாப்பம்டா. ஐயோ, அதை எடுத்து ஓரமா வைடா. எங்க அக்காவுக்கு பேய் என்ன பேச்சு? வார், எலுமிச்சம்பழம் மீது சத்தியமா சொல்றேன், ஒண்ணு இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். எலுமிச்சம்பழம் இல்லடா, உன் வாழைப்பழ சத்தியமா நான் சொல்றேன். உன்னை இதோட நான் தோழியை முடிக்கிறவ. ஏ ராதா செல்வி, என்னடா? பொம்பளைக்கு ரொம்ப பொறுமை முக்கியம். ஆம்பளைக்கு முதல்ல என்னைக்குமே அடக்கத்தனம் முக்கியம். கத்தி பேசி காரியக்காரப்பட்ட வாங்கி போறான் நீ நினைக்காத. உருட்டி பேசி என்னைக்குமே பெரிய ஆளான்னு நீ நினைக்காதடா. இங்க பாரு, உருட்டா தான் ஆம்பளைக்கு சிறப்பு. உருட்டு வா, உருட்ட தானே வந்திருக்கிற. எங்க உருட்டுன? ஒரு நாளாவது உருட்டுருக்கிய? மாசம் 30 நாள் உருட்டுறேங்க. இங்க விட்டாம வீட்டுல தூக்கி போட்டு உருட்டிட்டு கிடக்குறேன். நீ என்ன பேசுற? நான் ஒன்னே உருட்டி போட்டு உன் புருஷன் சங்கத்துல சேர்ந்த கழுத்துல வெட்டவா? பேசிட்டு போறாங்க பெண்ண. என்னதுக்கு? பணமா? பொம்பளைன்னா முத வாயிரு அடக்க இருக்கணும், புரியுதா? ஆம்பளைக்கு முதல்ல தன்னடக்க முக்கியம். நீ முத பொறுமையா பேசு. என்னத்துக்கு பேசணும் உனக்கிட்ட? ரொம்ப ராங் எடுத்து பேசுற. என்னடி நான் என்ன சொல்றேன்னா, பொம்பளை கிட்ட போட்டி போடுறத நிப்பாட்டு. ஆம்பளை கிட்ட முதல்ல எதிர்த்து பேசுறது அட்டை தருத்திரியம். ஆம்பளை 1000 பேச்சு பேசலாம். நீ 1500 பேச்சு பேசினாலும் ஒரு பேச்சுல உன்னை வாய் அடைக்கிறப்ப பொம்பளை நான் தான். நீ வாய் அடைச்சு கிழிச்ச மண்டமத்தை நோந்து பார்க்காத. ஏன் எதுக்கு மௌந்து வாக்கத்துக்கு? மூடு. மண்டமத்தை மௌந்து வாத்தான்னு எதை மௌந்து வாத்தான்னு மும்பிட்டு வாய் பேசுனா உன்னெல்லாம் கல்யாணம் முடிச்ச 3 நாளே புரிச்சுங்கார இதுல முடிச்சு விரட்டி விட்டு வாண்டி. கல்யாணங்கிற கர்மாந்தரத்தை பண்ணிட்டு தானே இந்த பொம்பளை அவ்வளவு ஜனமப்பட்டுக்கிட்டு இருக்கு. யாரு சொல்றா? நான் தான் சொல்றேன். கல்யாணம் பண்ணதுனாலதான் நீங்க பகுமானமா இருக்கீங்க புருஷன் வீட்டுல. போய் தெரிஞ்சு, கல்யாணம் ஆகாத வரையும் பெண்கள் சுதந்திரமா தெரியும். அடையப்பா, எங்க பிறந்த வீட்டுல இருந்து எங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணுவாங்க. யாரு? ஆனா அந்த கல்யாணம் மட்டும் வந்தா புருஷன் அதை செய்யாத, இதை செய்யாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத. எந்த நேரமும் பொம்பளையில புரணி பேசி பொச்சு காப்பு பயல. எந்த நேரமும் பொம்பளையில புரணி பேசுறது தான். அஷ்டலட்சுமிம்பா, கருமலட்சுமிம்பா, மகாலட்சுமிம்பா. எப்போ இவன் வேலை முடிகிற வரையும் இவன் ஜோலி முடிஞ்சிருச்சு கழுவி ஊற்றுவேன். நாசமத்து போறவன் தர்த்திரியம் பிடிச்ச முண்டாம்பேன், செவ்வாதோசை பிடிச்ச முண்டாம்பேன். அப்படி நம்ம பேசுவோம் மாத்த. இவனுக்கு மூஞ்சி இருக்கும், முகரம் இருக்கு. ஆனா புருஷனை வர்ணிச்சு வாழ்ற தன்னடக்கம் படுத்த தலை சிங்கம்டா நாங்க. நீங்க கல்யாணம் முடிக்கிறப்ப புருஷன்காரன மண்டையில ஓட்டு ஒரே கழுவா கழுவுறது. அன்னைக்கு ஏமாற புருஷன் காலம் முழுக்க உங்களுக்கு லூசா போயிருவேன். இதுக்கு அப்படியே புருஷன்கிட்ட ராத்திரி ராத்திரி என்னைக்கு சொல்றது, மாமா எங்க வீட்டுல எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் ஆனா திம்பேன். வீட்டுல பார்த்தா லூசு முட்டை பழைய சோற புளிஞ்சு வச்சு குடிச்சுக்கிட்டு இருப்பேன். இங்க வந்து புருஷன் கிட்ட விதைச்சு விடுறது. நாங்க இழுச்சா போயிலுங்க, நாங்களாம் அவங்கள வர்ணிச்சு பேச மாட்டோம். நீங்க தான் எங்களை போட்டு கொஞ்சுறது. மாமா நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். உலகத்திலே தலை சிறந்த வர்க்கம் யாருன்னா ஆம்பளை வர்க்கம் மட்டும்தான். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆம்பளைய புள்ள சுதந்திரமா இருந்தோம். என்னைக்கு உங்க கழுத்துல திரி நாட்டுங்கிற அந்த மஞ்ச கவர்ல 3 முடிச்ச போட்டு தொலைஞ்சோமோ, எங்க ஆத்தா பெண்ட பேச முடியல, கூட பிறந்த அண்ணன் தம்பிட்ட பேச முடியல, அக்கா தங்கச்சி யாருக்கிட்டையும் பேச முடியல. அவ வந்தா பட்டுக்கிறது, இவ வந்தா நொட்டுக்கிறது. என்று லூசு
லூசு முண்டை. இதுல வேற புருஷங்காரனை போட்டு டார்ச்சர் பண்றது. இவங்க ஆத்தாளுங்க அப்பனும் வீட்டுக்கு வந்துட்டானா புருஷங்காரனை தூங்க விடுறத கூடாது. என்னங்க உங்க அத்தையும் உங்க மாமாவும் வீட்டுக்கு வர்றாங்களாமுங்க, நேர கறிக்கடைக்கு போய் நல்ல தொட்டக்கறியை அறுத்து எடுத்துட்டு வாங்க. இதுவே எங்க ஆத்தா போய் வீட்டுக்குள்ள வரட்டும், அன்னைக்குத்தான் இல்லாத காய்ச்ச உள்ள வந்துடும். முக்காடை போட்டுக்கிட்டு என்னங்க குத்து குத்துன்னு வருதுங்க, மேலெல்லாம் சுண்டி இழுக்குதுங்க, கோத்தாலையும் கொப்பனையும் புளிஞ்சு வச்சு பழைய சொல்றதுக்கு குடிக்க சொல்லுங்க. எனக்கு கோத்தாமலை உங்க ஆத்தா வந்தா தொடக்கறி, எங்க ஆத்தா பார்த்தா பழைய கஞ்சியா? தொடக்கறி யாருக்கு கொடுக்குறோம்? எங்க ஆத்தா அப்பனுக்கு. என்னத்துக்காரன நாங்கள் தொடக்கறி கொடுக்குறோம்? எங்கள் வடையவே உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறோம். அப்புறம் உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுத்தோம். எங்கள் ஆத்தா அப்பனுக்கு தொடக்கறி கொடுத்தான்னா வலிக்குதா உனக்கு? வெக்கம் இல்ல? என்ன மாசத்துக்கு என்ன மாசத்துக்கு வெக்கப்பட சொல்ற? நான் கேட்குறேன், நீ பேசுறது மட்டும் புராணம் புலந்து தள்ளுற. நாங்கள் பொம்பளை 2 கெட்ட வார்த்தை பேசணும்னு அவர் சொன்னார். ஐயா நாகரிகத்தை நக்குங்க, நாகரிகத்தை நக்கு. யார் அது? தண்ணியை போட்டோட எங்கள் ஆத்தாவில இருந்து, எங்கள் அக்காவில இருந்து, எங்கள் தங்கச்சியில இருந்து குடும்பத்தையே கூப்பிடுவானா ஒருத்தன். குடிக்கிறால தப்பா பேசக்கூடாது. நாங்க அப்படித்தான் குடிப்போம். அத குடிக்கிறதுக்கு கிளவி விட்டு மூத்தரத்தை வாங்கி மூடு கை குடி. யாரு கிளவி? யாரு? பொம்பளை மூத்தரத்துல மட்டும் போத ஏறுதுன்னு சொல்லட்டும். நாங்களாம் பாத்ரூம்ல படுத்துக்குறோம். முடியும் நீ சொன்னிய அசிங்கத்துல இருந்து பிறந்தவன் தான் மனிதன். முதல்ல நீ முதல்ல யோக்கியமா பேசு. எந்த ஒரு வார்த்தையை நம்ம அசிங்கமா நினைக்கிறோம், அது அசிங்கமா தான் தெரியும். ஆமா, அத நம்ம அசிங்கமா நினைக்கலன்னு வச்சுக்க, அப்படியே தேவாமிர்தமா தெரியுமா? சரியா? முகரில முள்ள கொண்டு மனைவிக்கு எந்த புருஷன் துரோகம் பண்றானா மக்கா மக்கா அவனுக்கு குஞ்சே எடுபட கூடாதுடா. இப்படி ஒரு முரட்டு சாபமா? ஏண்டி கட்டுன புருஷன் நாங்க யாருக்கு துரோகம் பண்ண போறோம்? நீங்க அதே புருஷனை மதிக்கணும், மாமியால மதிக்கணும். புரியுதா? மாமியாவை மதிக்கிறான். நான் ஒரு வார்த்தை சொல்றேன். என்ன? மாமியாவும் என் பெண் வர்க்கம்தான். ஆமா, மாமியாவுக்கும் மருமகளுக்கும் போட்டி போறாம இருக்கத்தான் செய்யும். என்ன காரணம் தெரியுமா? தன்னுடைய மகன் 10 மாசம் சுமந்து நம்ம பெத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆளாக்கி வளர்த்து ஒரு பெண்ணிடம் நம்ம தாரவாத்து கொடுக்குறோமே, அந்த பாசத்தை பங்கு போட வராளே அப்படிங்கிற போராம அந்த தாய்மாருக்கு இருக்கும். உண்மைதானே? அதே மாதிரி பொண்டாட்டிக்கு அந்த பொறாம இருக்கும். நம்ம கணவர் நம்மள்கிட்ட போடாத பாசத்தை நம்ம அவங்க தாய்கிட்ட காட்டுறாப்பிலையே அப்படிங்கிற போறாம அந்த பெண்மணிக்கு இருக்கு. இது ஒரு பேச்சு. இந்த விஷயத்துல மட்டும்தான் எங்களுக்கு ஒற்றுமை இருக்காத ஒழிஞ்சு மத்த எல்லா விஷயத்திலையும் மாமியா மருமக ஒற்றுமையா தான் இருப்போம். நாங்க தான் பிரச்சனை பண்றோமா? எல்லா ஊர்லயும் பாரு மாமியா மருமக சண்டை, மாமியா மருமக சண்டை. ஏதாவது ஒரு ஊர்ல மருமகனும் மாமனாரும் அடிச்சுக்கிட்டான்னு பேர் இருக்கா? கிடையாது. ஏன்? மாமனும் மருமகனும் ஒரே சரக்கு வாங்கி ஒரே கப்பல ஊத்தி ஒன்னா குடிப்ப முடியும். லூசு முண்டை நீங்க அப்படியா? 10 நிமிஷம் ஒரு ரூம்ல தான் குடுமையை பிடிச்சிட்டு உருள்றீங்க. உருளுவா? ஆம்பளை என்னைக்குமே ஆம்பளை தான் ராதா செல்வி. பொம்பளை என்னைக்குமே பொம்பளை தாங்க. வா மோதி பாப்போம். மோதுவா? நீ எவ்வளவு தூரத்துக்கு நீங்க பண்றது பாப்போம். நான் உங்களை கேக்குறேன், என்ன ஒரு குடும்பத்தை ஓட்டணும்னா சரி அதுக்கு முக்கியத்துவம் என்ன காரணம்? என்ன காரணம்? சம்பாத்தியம். ஆமா. இந்த சம்பாத்தியத்தை ஆம்பளை நீங்க அதிகமா சம்பாதிக்கிறீங்களா இல்ல பொம்பளை நாங்க அதிகமா சம்பாதிக்கிறோம்? ஆம்பளை 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுல 10-20 களவாண்டு உங்களை யாரு கடுகு டப்பாக்குள்ளேயும் அரிசி சாக்குலையும் நுழைக்க சொல்றது? அரிசி டப்பாக்குள்ளையும் கடுகு டப்பாக்குள்ளையும் நுழைக்கிறனால தான்டா குடும்பத்தை குடும்பமா ஓட்டிக்கிட்டு கிடக்குறேன். ஒன்ன மாதிரி ஊதாரி செலவு பண்ணோம்னு வச்சுக்க, அப்படித்தான் கட்டுறது ஒரு பொண்டாட்டி, சரி வச்சுக்கிட்டு ஓட்டுறது 45 வப்பா. திறமைக்கு பரிசு. பொண்டாட்டிக்கு ரீசார்ஜ் பண்ணி விட மாட்டேன், வச்சிருக்க வப்பாட்டிக்கு 500 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விடுவேன். உழைக்குதுமா? ஏலே இடத்த காலி பண்ற. அப்படி பண்ண மாட்டேங்க. வாடி என்னடா மசுர புடிங்கி ஓயாம புடிங்கிட்டு கிடக்கு. வந்தடா. என்னடி கையில தந்துட்ட? இந்தடா ஆளை பத்தியா ஓயாம புடிங்கிட்டு கிடக்கு. என்னடி பொசுக்குண்டு மண்டமயத்தை கழட்டிட்ட? மண்டமயத்தை தானே கழட்டி இருக்கிறேன். மண்டமயத்தை மட்டுமே கழட்டிவியா? பாக்குறியா? அப்ப கொண்டே வைப்போ. ஆனா உனக்கு ஒரு ரப்பு தாண்டி. இந்த மசுறு எவ்வளவு இருக்கும்? அது ஒரு 150 ரூபாய் தேரும். ஆனா பொசுக்குன்னு மசுறு அத்துட்டியே. எங்க திரும்ப என்னடி கக்குசு குட்ட மாறி மாறுக்கு? ஏய் அப்படித்தாண்டா இருக்கும். எதையுமே அளவுக்கு மீறி நம்ம வச்சுக்கவே கூடாது. அந்த மசத்தை வெளியே போடுவே காக்கா செத்த மாதிரி. இங்க பார், ஒரு என்னதே இந்த எலிவால வச்சுக்கிட்டு சப்பா காய போட்டுருந்தேன். குளிக்கணும் மாசம் ஒரு நீள் தான் குளிக்கணும். ஏய் போமா முதல்ல. சரி சரி. என்னமா அதை சொறிவு இதை சொறிவு சொல்லு. ஐயா அப்பா சொல்லுங்க வாங்க. இந்த மயிரை வேற நான் தொட்டுட்டேன். சரி வாங்க. இங்க பார், பெண்ணுக்கு அந்த லூசு முண்டை கிட்ட நீ நாகரிகத்தை எதிர்பார்த்த. சரி சரி சரி. புருஷனே கொண்டிருக்கா கிறுக்கு முண்டை. உனக்கு மொத்தம் எத்தனை புருஷமா? கேப்பியா பண்ண நாகரிகத்தை
உன் வாழ்க்கையில எதிர்பார்க்க கூடாது சரியா? நாகரிகமா கேட்குறேன். எனக்கு என்னமோ அவர்தே உன் 77வது புருஷன் நினைக்கிறேன். சரி சரி சரி. பாவாடை வேற அவுந்துக்கிட்டே வருது. ஏன் முண்டமா கூட தெரிவேன்? தெரிய வேண்டாம். ஊர் பொதுமக்கள் நல்லா இருக்கணும்னா, மாதம் மும்மாறி மழை பெய்யணும்னா, என் பெண்கள் சந்தோஷமா இருக்கணும்னா, நானும் ராமதாசும் அம்மனக்கட்டையை 50 சுத்துவோம்டா. நான் போனா கூட மழை வரும். நீ போனீங்க 15 வருஷத்துக்கு மழை பெய்யாது. எந்த ஊர்லயும் மழை பெய்யாது. பாத்துக்கிருவோம். நீ மழைய பேய வைக்கிறியா இல்ல மழைய ஓட வைக்கிறான்னு செஞ்சா செய்வீங்களா? வண்டு உள்ள போயிடுச்சு. வண்டு தானே உள்ள போச்சு. கையை விட்டு எடு. எதுக்கு? தண்டு உள்ள போனால சும்மா தான் இருப்போம். உனக்கு வண்டு உனக்கு கத்த போறியா? சுட சுட டீயை வாங்கி ஊத்துறாரு. இந்த அம்மணி மயிர் தாங்க இங்க கொண்டாங்க. இந்த மயிரை வேற எங்க வரது? இதுக்கு ஏன் கொண்டா பரவாயில்ல. ஓடி நல்லா தரடி இருக்கு. இங்க கொண்டாட அங்கேயா மாட்ற? என்னடா வயக்காட்டுல எலி பிடிக்கிற என்ன ஒரு மாதிரி சரியான இடத்துல மாட்டிக்கிறீங்க? தேவலாம ராதா செல்வி எங்க? நான் அமுக்கு நல்ல நீ அமுக்கு பாப்பா. ஒண்ணு எமிக்கிற மீச காட்ட வெட்டு வாங்கறதுக்கு போமா. ஆளு மண்டையும் பாரு. எப்படி அந்த மனுஷனை கெடுத்துட்ட? எங்க அக்கா மயிரங்கடா. ஒக்கா மயிர் அடியில இருக்கடா போடா. ஆளு மண்டையும் பாரு. கூட்டத்துல குனிஞ்சு நக்கிற குருவமா. என்னடா பாட்டு பாடுற? எடுபட்ட எரும மாட்டு முகரைய பாரு. எவ்வளவு ஒரு அமர்க்கலமா உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாசமத்து போறவன் அன்னைக்கு நாகரிகத்தோட நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மூஞ்சியும் மோர கட்டையும் ஏண்டா உள்ள வந்து ஏடுவட்ட வேலை கூட்டத்தில் குனிஞ்சு நக்கிற அந்த பாட்டை அப்படி பாடக்கூடாது. ப்ளீஸ் கோவப்படாக்கா. பொறுமையா என்ன பாட்டு பாடுறாங்க? சொரட்ட அமைதியா இருமா. நீ யாருப்பா? ஆமா. கூட்டத்தில் குண்டி அடிக்கிற குருவம். என்னடா போயிட்டேன்? பாட்டை தப்பா பாடிட்டேனாடா? என்னக்கா மேல தொட்ட உடனே கருப்பா ஒட்டுது ஏதோ. ஆமா எல்லாம் பெயிண்ட் தான். வரமாட்டேன். வாடா. நாடத்துக்கு வந்ததுக்கு நான் வயரை போட்டு தொங்கிடலான்னு இருக்கேன். எங்க மேல நீ தொங்கு, நான் கீழே பிடிச்சிட்டு தொங்குறேன். ஐயா நீ ஏற்கனவே தொங்கித்தான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். ஏண்டா உன்னை வளர்த்துட்டதே எங்க அக்கா தான். ஆமாடா. எத்தனை பேருக்கு வளர்த்துருக்கு தெரியுமாடா? ஆமா உனக்கு மட்டுமா? ஊரே வளர்த்து விட்டுருக்கு. அப்படி பண்ணாதீங்க மேடம். நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். என்னப்பா? இல்ல என்னமோ சொன்னீங்க உனக்கு வளர்த்து விடணும். சரி. பொட்டு எடுத்து வச்சு விடவா முன்னாலே, நான் பூ எடுத்து வச்சு விடவா முன்னாலே, பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே, பூவெடுத்து வச்சு விடவா முன்னாலே, சீப்பெடுத்து சீவி விடவா கண்ணாலே, நான் வளையல் வாங்கி மாட்டி விடவா கையாலே. மாசமா இருக்கா? என்ன எப்படிங்கிறிய? இது மட்டும் சூப்பரா இல்லை இப்படிங்கிறிய? எல்லாவே ஒழுக்கமாடு எலுமிச்சம்பழத்தை அதில் வச்சு விட்டுருவேன். அடங்கொப்பமா வாழே கொப்பமா வாழே நல்லா நெளிப்பாய்க்கணுமாப்பா. என்ன மாமா என்னாச்சு? அடே தலானி வச்சு மூச்சு அமுக்குறாடா. சரி எங்க அக்கா மூச்சு அமுச்சு. நீ என்ன பண்ண? நான் தள்ளி விட்டேன். போ தம்பி, மூடிக்கிட்டு வாசிங்க தம்பி. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுவீங்க. தோட்டுக்காடாவா? என்னடா எழுப்பி மயிறு பாவடை அமுக்கிட்டு தோட்டுக்காட்ட ஓரத்திலே தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொல்லி சொல்லி சிங்கிச்சா சிங்கிச்சா ராதா செல்விக்கு தொங்குச்சா மாறி மடிச்சு மாறி இனி
இனிமே ஆபரேட் சூப்பரா பண்ணுவேன். பார்த்துட்டேல? ஆஹா, அது மாத்திரம் பட்டுக்கிருமா, நான் உங்களை தொட்டா மட்டும் நொட்டிக்கிருமா. புள்ள புட்ட புள்ள கருகு மணி தொட்ட புள்ள புள்ள புட்ட புள்ள போட்ட புள்ள கண்ணம் புலி விழுந்த செல்லம்மா, உன் கிண்ணம் புலி விழுந்த செல்லம்மா. என்ன இப்படி ஆடுறீங்களே? ராதா செல்வி, இதுதே நீ எதிர்பார்த்த ஆட்டம். அந்த மாதிரிலாம் ஆடக்கூடாது, எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. அப்படியா? சரியா? ஏன் இந்த மசூர் பிடிங்க ஆட்டம் உனக்கு பிடிக்கலையா? ரொம்ப டீசெண்டா ஆடுங்க. டீசெண்டா, டிசிப்ளின்டா. டிசிப்ளின். ஓகே, அப்ப தண்ணியை போடுங்க தனியா. தம்பி மதன்ராஜ், உங்களுக்கு இந்த பிள்ளை என்ன வேணும்? அக்கா. அக்கா, அப்ப மச்சனே சரியா தான் வருது. உங்களுக்குங்க? எனக்கு அத்தை. அத்தை, அப்ப நீங்க மாப்பிள்ள சரியா தான் வருது. உனக்கு உண்மையான முறை என்னடா? சித்தி. என்ன முறை வேணும்? சித்தி வேணும். சித்தி சித்தி நல்லா நொட்டுறடா. அது நடிப்பு, இது துடிப்பு. ஓகே, டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஆஹா, தந்தானே தானனே தன்னினா நன்னினா தந்தானா தானனே தன்னானா என்னவோ என்னவோ ஒய் செம்பந்தி பூ முடிச்சு சின்னக்கா நீ என்னக்கா எவ்வளவு தைரியம் ஏத்தா என்ன ஆட்டது? என்ன உன சொன்னேன் அப்ப? செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சரி என்னக்கா? செம்பந்தி பூ முடிச்சு சின்னக்கா நீ என்னக்கா மோரே பாருங்க பாருங்க, ஒரிஜினல் மோரே. பெரிய கிறுக்குழி முடியா இருக்குமாடா? ஏய், எங்க அக்கா நல்ல முண்டடா. அடுங்க. செவ்வந்தி பூ பள்ளியிடம் போனியா? அத்தாச்சி அம்ரா. எனக்கு தான் அத்தாச்சேடா, அப்புறம் என்னடா? பரிசு எழுதுங்க. ஆஹா, குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா, குத்தடி குத்தடி செய்யணக்கா குடிஞ்சு குத்தடி செய்யணக்கா பந்தலிலே பாவக்கா தொங்குதடி லோலாக்கா. குத்தடி குத்தடி சைலக்கா, அந்த ஒரு யாரா யாரா? எங்க அந்த பாட்டு என்ன பாடுன? குத்துறேன் செய்யலக்கா, குனிஞ்சு குத்துறேன் செய்யலக்கா. தெரியும் எனக்கு. குத்தடி குத்தடி செய்யணக்கா உன்னைய யாரு குத்துனா சொல்லக்கா ஏக்கா, இவையெல்லாம் ஒரு ஆளு கேவலப்படுத்துற கிருட்டு கிருட்டு சுத்து காப்ப. தோழி மலை உன்னை அப்படி சுத்த சொல்லல, பல்ட்டியில சுத்துறீங்க. உசுர் இருக்கு உசுர் இருக்கு கால புசுகள், கை புசுவானா? எங்க எங்க சாப்பிடுற மாதிரி. எங்க சாப்பிடுற மாதிரி. சூப்பர்ரா. வாய் என்னடி எப்படி ஓடு போகுது. பயலே நல்லா இருந்துச்சா? என்ன போட்டா எடுக்கிறீங்களா? அழகு என்ன நீங்க? போட்டா பிடிச்சி வீட்டு வாசல்ல மாட்டினே. ரொம்ப குடும்பம் இங்க குண்டிய தூக்கிடும். வாசல்ல ஒட்டி புழு புழுன்னு இருக்கும். வாசல்ல மாட்டோம்.
அவன் அடிக்கும் போது எடுக்கல, நான் அடிக்கும் போது எடுக்கிறீங்களா நீங்க? கிரிச்சுன்னு இளவு எடுத்தவனே. இல்லக்கா, அவர் எதுக்கு எடுக்கிறாருன்னா ஊர் முச்சத்தில் வச்சா ஊரை பிடிச்ச கிரகம் போயிடும். ஐயோ முருகா, அத்தாச்சியா சும்மா நானே ஒரு ஆட்டம் ஆடுறதுக்கு இங்கே சாணி தள்ளி ஒன்று முறை மச்சனை புடுங்கின ஓடணும். எங்க அத்தாச்சி காண்டி நீ வந்து ஆடுறா. உன்னோட நாடகத்துக்கு வரதுக்கு சித்தாள் வேலைக்கு போயிடலாம்டா. ஏன் நீ சித்தாள் வேலைக்கு போனா கட்டடம் இடிஞ்சு விழுந்துரும். இடியாதுடா. நீ சித்தாள் வேலைக்கெல்லாம் போவியா? போயிருக்கேன், அதுக்கு முன்னாடி போயிருக்கேன். சித்தாளுக்கு போனா கொத்தனார் தூக்கு கொண்டு போயிடும். எந்த நேரமும் அந்த கொத்தனாருக்க சட்டியை தூக்கு. ஏன் தூக்க வேண்டியதானே? தூக்கணும்ல. ஏன்? கொத்தனார் செத்துட்டான்ல. எதுக்கு? அந்த ஆளு சொன்னது சாந்து சட்டி. சரி, நான் தூக்குனது ஏன் சட்டி. கண்ணு கண்ணா இருந்திருக்குமே. பெரும் ஓட்டையால இருந்திருக்கேன். ஏய், உனக்கு எது சட்டி தூக்க வாடா? அந்த ஆளு வாய எச்சியை வடிக்கிறானே மனுஷன். ஐயோ இப்படியா? ஆஹா, வேற வழி இல்லடா மதன்ராஜு. மாட்டை மூக்கடாங்கிற குத்தி சுண்டி இழுக்கணும். ஓகே, அதெல்லாம் பார்த்துக்கிருவோம். நம்ம பார்க்காத மாடா. முந்தி முந்தி விநாயகனே 33 கோடி தேவர்களே. வந்தனம் வந்தமே தந்தோமையா, வந்தனம் வந்தமே தந்தோமையா, வந்தனம் வந்த நம்மை தோமையா, வந்தனம் வந்த நம்மை தோமையா. புத்தியுள்ள சிவகுருவி மிக பணிந்து வணக்கமையா, புத்தியுள்ள சிவகுருவி மிக பணிந்து வணக்கமையா. பக்தியுடனே உனை பணியே, பக்தியுடனே உனை பணியே. எமக்கு வெற்றியை தாருமையா, எமக்கு வெற்றியை தாருமையா. நல்லா ஆடினானாப்பா?
நான் தான் வாத்தியார். நான் சொல்லி கொடுத்த கரகத்தை நீ ஒண்ணும் சொல்லி இல்லாம- கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும், அவன் எப்படி ஆடணும்னா அதே மாதிரி ஆடு. இல்லை 1 ரூபா கிடையாது உனக்கு. இந்த மாதிரி ஆடவாட காலை தூக்கி தூக்கி ஆடவா? ஆமா, சம்பளம் மட்டும் காலை தூக்கி தூக்கி கேட்குற. நீ தம்பி எங்க தூக்க சொல்றியோ நாங்க தூக்குற வேண்டாம். ஆமா, உன்னை நாங்க தான் தூக்குவோம். ஆடுறதுல அதனால வாழ்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, ராதா செல்வி காலை தூக்க போறேன்னு சொல்லி இவளை கூட்ட கட்டி ஏறி உட்கார்ந்துருக்கீங்கன்னா என்ன காரணம்? தூக்கும் போது ஊரை பிடிச்ச கரை விட போகுது. 7 கரகத்தை தூக்க போறேன். நஞ்ச புஞ்ச அம்புட்டு விளையாடி ஆண்டவா 18ஆம் படி கருப்பு ஏக்கா என்னக்கா பண்ண போற? தூக்க போறேன்டா, தூக்க போறேன். சாமி அழைக்க போறியா? காலை சாமி அழைக்க போறியா? ஆமா. நீ கூப்பிட்டா வீட்டுக்காரனே வர மாட்டேன், சாமி வரப்போகுது. ஏவே வந்தா என்ன வராட்டி என்ன போ. இல்லை ஒழுங்கா உட்கார ஒரு மாதிரியா தெரியுது. என்னடா பண்ணிருக்கா? ட்ரௌசர் போட்டிருக்கியா இல்லையா? உள்ள போட்டிருக்கியா? சரி சரி. நாகரிகமா கேட்டியன்னு என்ன அப்பப்போ உன்னை பார்த்துக்கிட்டே கிராஸ் பண்றாரு. என்ன காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்து, கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்து, காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்து, கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்து, காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்து, கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்து, கரகமடி கரகம் பூங்கரகமடி கரகம், கரகமடி கரகம் எங்க ஆத்தாவ கரகம். ஆட்டுக்களை முன்னுக்கு அடிக்க போற. எப்பதான் தூக்க போற?
இந்த தண்ணி எண்ணி குடிச்சு நீ உயிர் வாழ. இருக்கிற நல்ல தண்ணி உப்பு தண்ணியா போயிருச்சடி. என்ன நல்லா இருந்துச்சு. உங்கள் டீச்சர்கிட்ட போய் சொல்லு அக்கா நல்லா ஆடுன்னு. நெய்யி கரகத்தை தூக்குனா கரகத்தை தூக்கி வச்சுக்கிச்சு. மூதேவி முதல்ல போட்டோ எடுத்தா இப்போ ஏன் போட்டாமல் எடுக்காமல் இருக்கேன். இப்போ போட்டோ எடுத்தா செல்லு போவச்சிருங்க. அவருக்கா செல்லு போயிருமோன்ற பயம் கொடுத்துருச்சு. அதனால தான் அவர் போட்டோ எடுக்கல. சித்தி நெஞ்சே அடைக்குது. என்ன சித்திரும் நல்லா நொட்டுனடா சொல்லு. அது நடிப்பு வேற துடிப்பு வேற. ராதா செல்வி எங்க அக்கா எதுலையுமே அட்வான்ஸா இருக்கு. அதுக்கு இப்படியா காலை தூக்கி போடுவேன். கண்ட்ரோல். ஓகே. ஆமாம் ஆமாம். ஐ வாண்ட் டு மேரி யூ. மேரியுன்னா கருப்பு இல்லைன்னு கேட்குறியா? உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி சரி எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டுக்குவோம். கேட்டுக்கிறியா? నేను నిన్ను ప్రేమిస్తున్నాను. நான் ஊமிச்சினானு ரெண்டு பேரும் வாங்க எல்லாரும் வாங்க வரிசை வாங்க. ஆமா அவன் எப்ப எப்பன்னு தெரியா ரெண்டு பேரும். கண்ணு கட்டி கரும்பு கருவாட்டு மண்டையே சுடுகாட்டு முண்டையே. ஆமாடா சொல்லுங்க மாமா. LOVE உங்களை பார்த்தோன்னே வந்துருச்சு. என்ன மூத்தரமா? எலவு இல்லப்பா அத ஏன் லவ் தேவையில்லாத ஆளுக்கு போனா எலவு. ஏன் லவ் புனிதமான லவ். ஆமா ஆமா. காதலை எடுத்து சொன்னா ஏத்துக்கிறீங்களா? சொல்லு சொல்லு. நீங்க சொன்னாலும் சொன்னாலும் ஏத்துக்கிட்டாங்க. வந்தம்மா சோழி பிடிச்சம்மா போனமான்ட்டு இல்லை. இந்த வேலைக்கு தான் உங்கள்கிட்ட வசனம் பேசினியாக்கு ஏடுவட்ட பயல். அப்படி பேசாதம்மா. உனக்காண்டியே என் காதலை எடுத்து. தென்னக சிங்கம் தீபக் பாண்டியன் நினைவாக குடும்பத்தார்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளித்து பெரும் சேர்த்து. ஐயா தீபக் பாண்டியன் நினைவாக அன்பளித்து பெரும் சேர்த்த 100 ரூபாய் அன்பளித்து பெரும் அன்பு உள்ளத்துக்கு அந்த காசை அவர்கிட்ட கொடுத்தாருனா என்கிட்ட கொடுத்தாருனா நாங்கள் 2 பேருமே ஒன்று தான். ஓ அவர் உனக்கு கணவர் தானா? எத்தனை பேருடி. நோட் எடுத்துட்டு வரவாடா. சரி இருக்கட்டும் இருக்கட்டும். இதோ என்னுடைய காதல் எடுத்து ஓதவா? ஓதப்பனே. ராதா நீ சொன்னா எங்கேயும் பண்ணி வராதா? பணத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா? வாசலில் வைக்கட்டுமா? செவ்வந்தி பூக்களில் பந்தலை போடட்டுமா? ஆனந்த கும்மி பாடுது நெஞ்சம் ஆசையில் கண்கள் தேடுது கொஞ்சம் அழகு பூங்கொடியே பணத்து நிலவெடுத்து செவ்வந்தி பூக்களில் பந்தலை போடட்டுமா? உன்மனவிட்டு தோட்டத்தில் என்னென்றும் சுற்றுவதென்ன கண்ணாமூச்சி ஆட்டத்தில் பூக்கள் கை தட்டுவதென்ன சிரிக்கின்ற சிரிப்பிற்கு சிரிப்பை சொல்லிக் கோடு நடக்கின்ற இரவுக்கு கவிதை சொல்லிக் கோடு. கண்ணத்தில் கண்ணத்தில் மீசை உரசுது கண்ணுக்குள் கண்ணுக்குள் மின்னல் அடிக்குது காதலை கட்டி வைக்க கட்டுத்தறியில்லை. நான் அதில் அணைப்பட்டு மயங்குவதில்லை. வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா? சுகந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா? சித்திர பெண்ணை வெக்கத்தை தூரத்தில் போக சொல்லு கட்டளையிட்டு சொர்க்கத்தை பக்கத்தில் நிற்க சொல். சிரிக்கின்ற சிரிப்பிற்கு கவிதை சொல்லிக் கோடு மிதக்கின்ற நிலவுக்கு நடக்க சொல்லிக் கோடு. என்னவோ என்னவோ மனசு துடிக்கிற அம்மம்மா அம்மம்மா இதயம் பறக்குது. காதலை கட்டி வைக்க கட்டு தெரியவில்லை. நான்
உங்களை பக்கமே காது வந்துருச்சு. நன்றி நன்றி. அன்பு ஜீவனுக்கு நன்றி. கல்யாணம் பண்ணி கையகி விட மாட்டீங்களே மாமா? இல்லடா. ஏன்? நான் அப்படிப்பட்ட ஆளா? வேற என்ன நாக்கத்தான் விடுவியா? புதுக்கோட்டை வந்தாலும் நான் வாழ வைப்பேன். அதெல்லாம் வேற ஆள் விட்டுறது. நாக்க விட்டு விடுவீங்களா? ஓகே. எதுல விடுறதுன்னு தெரியல மாமா. உங்களை பார்த்து வரிசையா வர்றேன். அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. மலரே மலரே வரச்சோ நல்லது. அடடா அட சின்ன கண்ணா இன்னைக்கு அது ரெண்டு ஒண்ணா தனியா கேட்டா தருவே ஒவ்வொண்ணா. அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. ஆவி துடிக்குது கவுட்டுக்குள்ளே. அடியே அடி சின்ன புள்ளே ஆவி துடிக்குது கண்டுக்குள்ளே. இன்னைக்கு அது ரெண்டு ஒண்ணு தருமே ஒவ்வொன்னா. அடியே அடி சின்ன புள்ளே ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ளே. பாலும் தேடு பெருகி ஓடுது பறந்து தீமையிலே நாம பிறந்து தீமையிலே ஆனா பாடுபடுறவே வயிறு காயுது பாதினாலே வருஷத்தில் பாதினாலே. மணிஜன மணிஜே காப்பிடுறாண்டா தம்பி பயனே இது மாறுவதப்போ தீர்வதப்போ நம்மவனே. மணிஜன மணிஜே காப்பிடுறாண்டா தம்பி பயனே இது மாறுவதப்போ தீர்வதப்போ நம்மவனே. வளப்படுத்துறோம் மயலே
வடுத்தவனுடைய கையிலே, தானியமெல்லாம் வடுத்தவனுடைய கையிலே, ஆகாது என்னும் எடுத்து சொல்லியும் புரியலே. மணி ஜனமணியே சாப்பிடுறானா அருமை தம்பி, இது மாறுவதொப்போ தீர்வதொப்போ ஏழை தம்பி. அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்து வெளியிலே. அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்து வெளியிலே. மணி ஜனமணி சாப்பிடுறாண்டா அருமை தம்பி, இது மாறுவதொப்போ தீர்வதொப்போ ஏழை தம்பி. ஆணவத்துக்கு அடிபணியாதே தம்பி பயலே, எதுக்கு மாமாஜானி போட்டு விடாதே தம்பி பயலே. ஆணவத்துக்கு அடிபணியாதே தம்பி பயலே, எதுக்கு மாமாஜானி போட்டு விடாதே தம்பி பயலே. உடைய புலியா எண்ணி விடாதே தம்பி பயலே, உடைய புலியா எண்ணி விடாதே